அண்ணாமலை பேசின அதே ஃபங்க்ஷனில் இவரும் பேசியிருக்காராம் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே சாக்கு. நியூஸ் எல்லாம் போட்டாங்க, ஒரே மேடையில் இவரும் அவரும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த இவர் நம்ம பார்த்தாச்சு, அண்ணாமலை அவர்கள் பேசினது. இந்த அவரும் இருக்கார்ல, அவர் ஒருத்தர் இருக்காரு. அவர் யார், என்ன பேசியிருக்காரு பார்த்துருவோம் வாங்க. தமிழர் கட்சியின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள், அவர் தான் இன்னைக்கு அதே காலேஜ் ஃபங்க்ஷனில் அண்ணனும் பேசுகிறார். ரைட், ஒரே மேடையில் அண்ணாமலை அவர்களும் சீமானவர்களும் அப்படின்ற செய்தியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ சாதாரணமாக நம்ம எப்படி எடுத்துப்போம், அட ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பா, 2 பேரும் வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சிப்போம். ஆனால் அரசியலை பொறுத்த வரைக்கும் அப்படி நினைக்க முடியுமா? ஓஹோ, அண்ணாமலை அவர்களும் சீமானவர்களும் ஒரே மேடையிலா, சரி ரைட்டு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, அதுக்கு பின்னாடி இருக்க ஸ்பெகுலேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். இப்போ சீமானன் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழின் முக்கியத்துவம் குறித்து பேசியிருக்கிறார். ஆங்கிலத்தை பொதுவாகவே நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, ஒரு கௌரவம், அது ஒரு புத்திசாலித்தனம், ஆங்கிலம் தெரிஞ்சால் அவன் புத்திசாலி அப்படின்னு நினைப்போம்ல. அந்த மென்டாலிட்டி ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்ல வந்து அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் சொல்கிறார். வெள்ளைங்கிறது அழகு கிடையாது, அது ஒரு நிறம், புரியுதா? ஆங்கிலம்ங்கிறது ஒரு மொழி, அது ஒன்றும் அறிவு கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. முக்கியமாக இந்த மாதிரி ரொம்ப ப்ரொடக்டிவாக பேசினதுக்கான காரணம் க்ரௌடு, ஸ்டூடெண்ட் க்ரௌடு. அண்ணன் பேச பேச கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி அடாடாடாடா, அண்ணனோட உற்சாகத்தில் அவருடைய முகத்தில் மலர்ந்த சிரிப்பை நீங்கள் பார்க்கணுமே. இப்படி அவருடைய கூட்டத்தில் பேசும்போது தொண்டர்கள் மத்தியில் கூட ஒரு மலர்ச்சியாக அவர் பேசி நம்ம பார்த்தது கிடையாது. அவ்வளோ ஒரு மலர்ந்த முகம், அதெல்லாம் நீங்கள் பார்க்க கிடைக்காத காட்சியடா இது, பாருங்க. மருத்துவம் படிக்க முடியாதுன்னு சொல்லாத. உன் தாய்மொழியை நன்றாக நீ கற்றுக்கொண்டால் உலகத்தில் எம்மொழியும் கற்கலாம். உன் தாய்மொழியில் மருத்துவத்தை கற்றுக்கொள். அவனுக்கு தொடர்புக்கு அந்த மொழி இருந்தவர் ஒரு மொழியை 6 மாசத்துல தென்னையில தெருக்கல்லவா அழகாக ஆங்கிலம் பேச 6 மாசத்தில் கற்றுக் கொடுக்கப்படும். 6 மாசத்துல கத்துக்கிற மொழி எதுக்கடா ஆயுள் முழுக்க படிச்சுக்கிட்டே அலைகிற நீ? எதுக்கு அழிகிற? எதுக்கு? நமக்கு ஒரு நோய். உள்நாட்டு அறிவியலை, உள்நாட்டு வரலாறை, உள்நாட்டு புவியியலை, உள்நாட்டு வேளாண்மையை இங்கிலீஷில் தான் படிப்பேன். முதல்ல இந்த நோயிலிருந்து வெளியில வா. ஆங்கிலம் ஒரு மொழி, அறிவல்ல. இது அடிப்படையை விளங்கிக்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ், நாட் நாலேஜ். அதான் நல்லா விளங்கிக்க. வெள்ளை என்பது நிறம், அழகல்ல. ஆங்கிலம் என்பது மொழி, அறிவல்ல. நீ வணங்குகிற நம் தெய்வங்கள் எல்லாமே கருப்பு தான். அந்த திமிர் நமக்கு இருக்கலாம். போட்டு உனக்கு உளவியலா ஒரு நோய் வந்துருது. வெள்ளையா இருக்கிறதா அப்படின்னு எல்லாம் வெள்ளையாக்கிட்டான். பன்னி வெள்ளை, சக்கரை வெள்ளை, கோழி வெள்ளை, எல்லாம் வெள்ளை. நடிகர் வெள்ளை, நடிகர் வெள்ளை. அதனாலதான் நாட்டிலே பெரிய தொல்லை. ஒளி இந்த நோயிலிருந்து வெளியில வா. அவன் மொழி அவனுக்கு, நம்ம மொழி நமக்கு. அமெரிக்காவில் பள்ளிக்கூடம் போகாதவன் ஆங்கிலம் பேசுவான். பிரிட்டன்ல பிச்சைக்காரன் இங்கிலீஷ்ல பிச்சை எடுப்பான். அது அறிவுன்னு சொல்லிடுவியா? போட்டு குழப்பிக்காத. அது எப்படி? அது தமிழ் படி. இங்க பாரு, உன் தாய்மொழியை இங்க பாரு. தாய்மொழியில் கற்றவன் உலகத்தில் படைக்கிறான். தாய்மொழியில் கல்லாதவன் பயன்படுத்துறான். எல்லா நாடும் மேடின், ஜெர்மன் மேடின், ஜப்பான் மேடின், ஹாங்காங் மேடின், சைனா மேடின், சிங்கப்பூர் மேடின். ஏன் நாடு மேக்கின்? ஒய் 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 தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.